இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 10/4/2024 ட்ரா பார்த்தோம்னா 50/50 91வது ட்ரா. இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தோம்னா 948. இப்போ பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பாக்ஸ் நம்பரில் பார்த்தோம்னா 349 கொடுத்துருந்து இதில் 4ஆம் நம்பரும் 9ஆம் நம்பரும் பாஸ் ஆகிருக்கு. 859 கொடுத்துருந்து இதில் 8ஆம் நம்பரும் 9ஆம் நம்பரும் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தோம்னா 842 கொடுத்துருந்து இதில் 8ஆம் நம்பரும் 4ஆம் நம்பரும் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு. அடுத்து பார்த்தோம்னா ஆல் போர்டில் 1 4 2 கொடுத்துருந்து இதில் 4ஆம் நம்பர் ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு. ஆல் போர்டில் அதுவும் பி போர்டில் சூப்பரான வினிங் வந்திருக்கு. அடுத்தது பி போர்டில் 4 6 5 கொடுத்துருந்தோம். 4ஆம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் ஒரு அட்டகாசமான வினிங் வந்திருக்கு. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த பெருக்கல் முறையில் 256 பெருக்கல் 709 இதை கால்குலேட் பண்ணோம்னா 504 இதிலிருந்து கன்ஃபார்மாக வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 4ஆம் நம்பர் பார்த்தோம்னா இன்றைக்கான வின்னிங் நம்பர் 948. 4ஆம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் ஒரு அட்டகாசமான வின்னிங் வந்திருக்கு 50/50யோட வின்னிங்கில். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். அதாவது மந்த்லி சார்ட்டில் இருந்து கர்னியா ப்ளஸ் லாட்டரி தனியாக பிரித்து எழுதி அதோட வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். பெருக்கல் முறையில் 766 இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். 223 பெருக்கல் 766 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 223 பெருக்கல் 766 இதை கால்குலேட் பண்ணோம்னா 170 818. இதில் கடைசியில் இருக்கிற 3 நம்பர் 818 நோட் பண்ணிக்கிறோம். 818 8ஆம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. அதாவது 873 8ஆம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 873 பெருக்கல் 766 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 873 பெருக்கல் 766 இதை கால்குலேட் பண்ணோம்னா 668 718. இதில் கடைசியில் இருக்கிற 3 நம்பர் 718 நோட் பண்ணிக்கிறோம். 718. அடுத்து பார்த்தோம்னா 603 பெருக்கல் 766 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 603 பெருக்கல் 766 இதை கால்குலேட் பண்ணோம்னா 461 898. இதில் கடைசிக்கு நம்பர் 898 நோட் பண்ணிக்கிறோம். 898 இதில் பார்த்தோம்னா 2 நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 9ஆம் நம்பரும் 8ஆம் நம்பரும் 098. 9ஆம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்ட்லையும் 8ஆம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்ட்லையும் பாஸ் ஆகிருக்கு. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது 098 பெருக்கல் 766 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 098 பெருக்கல் 766 இதை கால்குலேட் பண்ணோம்னா 750 68. இதில் கடைசிக்கு நம்பர் 068 நோட் பண்ணிக்கிறோம். 068. அடுத்து பார்த்தோம்னா 955 பெருக்கல் 766 இதில் கடைசியில் இருக்கிற இந்த கால்குலேட் பண்ணிக்கிறோம். 955 பெருக்கல் 766 இதை கால்குலேட் பண்ணோம்னா 731 530. இதில் பார்த்தோம்னா கடைசியில் இருக்கிற 3 நம்பர் 530 நோட் பண்ணிக்கிறோம். 530. இதில் 2 நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. அதாவது 5ஆம் நம்பரும் 0வும் அடுத்த வினிங் நம்பர் பார்த்தோம்னா 570. 5ஆம் நம்பர் ஏ போர்ட்லையும் 0 பார்த்தோம்னா சி போர்ட்லையும் பாஸ் ஆகிருக்கு. 570 பெருக்கல் 766 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 570 பெருக்கல் 766 இதை கால்குலேட் பண்ணோம்னா 436 620. இதில் பார்த்தோம்னா கடைசியில் இருக்கிற 3 நம்பர் 620 நோட் பண்ணிக்கிறோம். 620. அடுத்து பார்த்தோம்னா 959 பெருக்கல் 766 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 959 பெருக்கல் 766 இதை கால்குலேட் பண்ணோம்னா 734 594. இதில் கடைசிக்கு 3 நம்பர் 594 நோட் பண்ணிக்கிறோம். 594. 5ஆம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 857. 5ஆம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 857 பெருக்கல் 766 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 857 பெருக்கல் 766 இதை கால்குலேட் பண்ணோம்னா 656 462. இதில் கடைசிக்கு நம்பர் 462 நோட் பண்ணிக்கிறோம். 462. 4ஆம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. அதாவது 554. 4ஆம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 554 பெருக்கல் 766 இதில் கால்குலேட் பண்ணிக்கிறோம். 554 பெருக்கல் 766 இதை கால்குலேட் பண்ணோம்னா 424 364. இதில் கடைசிக்கு நம்பர் 364 நோட் பண்ணிக்கிறோம். 364. 6ஆம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 699. 6ஆம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 699 பெருக்கல் 766 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 699 பெருக்கல் 766 இதை கால்குலேட் பண்ணோம்னா 535 434. இதில் கடைசியில் நம்பர் 434 நோட் பண்ணிக்கிறோம். 434. அடுத்தது பார்த்தோம்னா 925 பெருக்கல் 766 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 925 பெருக்கல் 766 இதை கால்குலேட் பண்ணோம்னா 708 550. இதில் கடைசிக்கு நம்பர் 550 நோட் பண்ணிக்கிறோம்.
550. இதில் 0 பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு 330. 0 பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 330 பெருக்கல் 766 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 330 பெருக்கல் 766 இதை கால்குலேட் பண்ணோம்னா 252 730. இதில் கடைசிக்கு நம்பர் 730 நோட் பண்ணிக்கிறோம். 780. 8ஆம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு 484. 8ஆம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 484 பெருக்கல் 766 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 484 பெருக்கல் 766 கால்குலேட் பண்ணோம்னா 370 744. இதில் கடைசிக்கு நம்பர் 744 நோட் பண்ணிக்கிறோம். 744. அடுத்து பார்த்தோம்னா 683 பெருக்கல் 766 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 683 பெருக்கல் 766 இதை கால்குலேட் பண்ணோம்னா 523 178. இதில் கடைசி நம்பர் 178 நோட் பண்ணிக்கிறோம். 178. இதில் பார்த்தோம்னா 2 நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 1ஆம் நம்பரும் 7ஆம் நம்பரும். அடுத்த வினிங் நம்பர் பார்த்தோம்னா 107. 1ஆம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்ட்லையும் 7ஆம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்ட்லையும் பாஸ் ஆகிருக்கு. ஏசி போர்டில் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு. 107 பெருக்கல் 766 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 107 பெருக்கல் 766 கால்குலேட் பண்ணோம்னா 819 62. இதில் கடைசியில் நம்பர் 962 நோட் பண்ணிக்கிறோம். 962. இதிலிருந்து கன்ஃபார்மாக வினிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது 11/4/2024 ட்ரா பார்த்தோம்னா கர்னியா ப்ளஸ் KN 517வது ட்ரா. ஓல்டு செல் பார்த்தோம்னா 107. ஓல்டு செல் டீமு ட்ரா நம்பரையும் வச்சு கர்னியா ப்ளஸோட கெஸிங் எப்படி எடுக்கலான்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் பார்த்தோம்னா 519. பி போர்டில் பார்த்தோம்னா 206. சி போர்டில் பார்த்தோம்னா 824. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது பெஸ்ட் பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். 528 102 964 908 504. அடுத்தது பார்த்தோம்னா 164 922. அடுத்து பார்த்தோம்னா 928. அடுத்தது பார்த்தோம்னா 564. அடுத்தது 122 168. அடுத்தது 104. அடுத்தது பார்த்தோம்னா 924 568 522. இதில் பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட 5 நம்பர்லேருந்து கன்ஃபார்மாக வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. 528 102 964 122. அடுத்தது பார்த்தோம்னா 922. இந்த குறிப்பிட்ட 5 நம்பர்லேருந்து கன்ஃபார்மாக வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. அடுத்தது ஏபி போர்டு பிசி போர்டு ஏசி போர்டு. ஏபி போர்டில் பார்த்தோம்னா 52 10 96 92 16 12. அடுத்து பார்த்தோம்னா பிசி போர்டில் பார்த்தோம்னா 22 28 02 64 68 24. ஏசி போர்டில் பார்த்தோம்னா 58 12 94 98 52 14. ஆல் போர்டில் பார்த்தோம்னா அதாவது 9 2 7. நன்றி நண்பா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. நன்றி நண்பா.